இயேசுனுடைய இறுதி இரவு விருந்து, இறுதி பாஸ்கா விழா. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்ததுல கடைசியா சாப்பிட்ட ஒரு விருந்து. அந்த விருந்திலே இயேசு தன்னுடைய நீடித்த அன்பை அந்த விருந்திலே அவர் வைக்கின்றார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை, உலகில் வாழ்ந்த தம்மவருக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரையிலும் அன்பு செய்தார் என்று சொல்லுகிறது. எனவே இயேசு உண்ட அந்த இறுதி விருந்து இயேசுனுடைய நீடித்த அன்பினுடைய ஒரு அடையாளம். அதைத்தான் நற்கருணை என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக இயேசு ஒரு புரட்சி இந்த விருந்திலே செய்கிறார். அந்த புரட்சி தான் அடிமைத்தனம் என்பது இனி இல்லை என்கின்ற ஒரு புரட்சி. அடிமை என்கின்ற வர்க்கம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தது. அடிமைகள் உரிமையாளர்களுடைய பாதங்களை கழுவி விடுவார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? மெசியாவாக, போதகராக தன்னுடைய சீடருடைய பாதங்களை அவர் கழுவி, இனி அடிமை வர்க்கம் இந்த உலகில் இல்லை, தன் சீடர்களில் அடிமைகள் இல்லை, கிறிஸ்தவத்தில் அடிமை இல்லை என்கின்ற புரட்சியை இயேசு செய்கின்றார். இந்த விருந்தை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம்.